வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். வெண்ணிலவே, உன்னை தூங்க வைக்க உந்தன் விரலுக்கு சுடக்கெடுப்பேன் என்று அவள் அறையில் பரவிக்கொண்டிருந்த அந்த குரலில் கரைந்து கொண்டே கிரேஸ்கேல் படமாக காட்சி தந்த அவள் விழிகளில் கண்மையை தீட்டிக் கொண்டாள். அவள் உயரத்திற்கு இருந்த அந்த முக கண்ணாடியை அவள் மீண்டும் ஒரு முறை பார்த்தாள். அது கால்முட்டி வரை அவளை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்த அந்த பருத்தி ஆடையில் தன்னம்பிக்கையுடன் கூடிய அவள் மென்மையான புன்னகையை பிரதிபலித்து கொண்டிருந்தது. வாழ்க்கையும் அப்படித்தானோ? நாம் எதை வெளிப்படுத்துகிறோமோ அதையே அதுவும் பிரதிபலிக்கிறதோ என்று நினைத்து கொண்டாள். அன்று அவள் முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருவனை பார்க்க கிளம்பி கொண்டிருந்தாள். டிண்டரில் தன்னை பதிவு செய்து கொண்ட முதல் நாளிலேயே அவளுக்கு 50க்கும் மேற்பட்ட சந்திப்பிற்கான அழைப்புகள் வந்தன. அவர்களுடன் பேசிய சிறிது நேரத்திலேயே அவளுக்கு ஏற்பட்ட சலிப்பு அவளை நிராகரிக்க வைத்தது. 2வது நாள் அவள் அந்த செயலிக்குள் உலா வந்து கொண்டிருக்கும் போது சற்றென்று ஒரு முகம் அவளை செயலிழக்க செய்தது. அந்த முகத்திற்கான சுய விவரத்தை படிக்க அவளின் கிரேஸ்கேல் லென்ஸ் மட்டும் அனிச்சையாக செயல்பட துவங்கியது. அதில் அவன் தன்னை ஒரு இசைக்கலைஞன் என பதிவு செய்திருந்தான். அவன் தன்னை பற்றி குறிப்பிட்டிருந்த வேறு எந்த விவரமும் அவளின் மூளைக்கு செய்தியை அனுப்பவில்லை. அன்று இரவே அவர்கள் செயலியில் இணைக்கப்பட்டிருந்தனர். சைபர் உலகத்தில் இணைந்து கொள்வதற்கும் துண்டித்து கொள்வதற்கும் அதிகம் மெனக்கெட தேவையில்லை. மன போராட்டங்களும் தேவையில்லை. அவர்கள் இருவரும் ஏனோ அதிக நேரம் பேசிக்கொள்ளவில்லை. தங்கள் பற்றிய எந்த ஒரு தகவலையும் அதிகமாக பகிர்ந்து கொள்ளவும் இல்லை. அவளுக்கு அவன் பாடிய சில வலையொலி இணைப்புகளை அனுப்பி வைத்தான். அதில் ஒன்றுதான் அவள் அறையில் அன்று அவளின் செவிகளுக்கு சோடு எடுத்து கொண்டிருந்தது. அவனை பார்க்கத்தான் அவள் கிளம்பி கொண்டிருந்தாள். அவள் மனதில் எதிர்பார்ப்பு, உற்சாகம், படபடப்பு, ஆர்வம் போன்ற எந்த ஒரு உணர்வும் புதியதாய் பூக்கவில்லை. ஆனாலும் அந்த சந்திப்பில் ஏனோ அவளுக்கு விருப்பம் இருந்தது. அவள் செல்போனில் அவன் அழைப்பு வந்தது. அவன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கும் தன் காரின் அடையாளங்களை கூறினான். அவன் குரலில் தான் காந்தம் போல் ஒட்டிக்கொள்வதை உணர்ந்த கணத்தில் அவள் அவன் அருகாமை இருக்கையில் உட்கார்ந்திருந்தாள். இருவரும் தங்கள் புன்னகையை பரிமாறிக்கொண்டனர். பொதுவாகவே அவள் ஆண்களின் வெளிப்படை தோற்றத்தில் அதிகம் கவனம் செலுத்துவதில்லை. அன்றும் அவள் மூளை அவனின் உடையையோ அவன் உடலின் கட்டமைப்பையோ கிரகித்து கொள்ளவில்லை. அவர்களின் மிக இயல்பான உரையாடலுடன் அந்த கார் நகர ஆரம்பித்தது. சூரியனுக்கு ஓய்வு கொடுத்து அனுப்பிவிட்டு தன் தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஜாலத்தை பெருமைப்பித்து கொண்டிருந்தது அந்த பெரும் நகரத்தின் கண்ணை சிமிட்டும் வண்ண விளக்குகளும் வானளவிய கண்ணாடி கட்டிடங்களும். போக்குவரத்து நெருக்கடியில் கார் சற்று மெதுவாகவே நகர்ந்தது. அவர்களின் உரையாடலோ உறவு முறைகளை பற்றி வேகமாக நகர ஆரம்பித்தது. திருமணமின்றி இணைந்து வாழ்தல், ஓப்பன் ரிலேஷன்ஷிப், பிளாட்டோனிக் ரிலேஷன்ஷிப் போன்ற இன்னும் பல மனித உறவு கட்டமைப்புகளை பற்றிய தங்கள் கருத்துக்களை அவர்கள் பரிமாறிக்கொண்டனர். பெரும்பான்மையான அவர்களின் கருத்துக்கள் ஒன்றுபட்டிருப்பதை அவள் உணர்ந்து கொண்டிருக்கையில், மனிதன் இயற்கையாகவே ஒரு பாலிகேமஸ் உயிரினம் என்று அவன் கூறினான். அவள் அதை பற்றி பலமுறை நினைத்ததுண்டு. ஆனால் அவனைப் போல ஒரு தீர்க்கமான முடிவுக்கு அவள் இன்னும் வந்துவிடவில்லை. திருமணம் என்ற கட்டமைப்பில் அவளுக்கு பெரிதாக ஈடுபாடு இல்லை என்றாலும் குடும்ப வாழ்க்கையை நினைக்கும் பொழுது அதைவிட விவேகமுள்ள வேறு மாற்று கட்டமைப்பை அவளால் யோசித்து பார்க்க முடியவில்லை. அவனின் இருமல் அவர்களின் உரையாடலை சில நிமிடங்கள் நிறுத்தியது. அந்த மௌன இடைவெளியில் அவள் இதழ் மூடி மூளை பேச ஆரம்பித்தது. அவன் குரல் போல அவன் பேச்சு அத்தனை மென்மையாக இல்லை என்று அவள் நினைத்து கொண்டாள். அவன் சற்று கர்வம் உள்ளவன் என்று தோன்றியது அவளுக்கு. பொதுவாக அவளுக்கு கர்வம் உள்ளவர்களிடம் பேச பிடிப்பதில்லை. ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒரு வசீகரம் அவனிடத்தில் அவளை ஈர்த்து கொண்டிருந்தது. அவள் இதழ்களை திறக்க அடுத்த ஒரு வினாவை தொடுத்தான்.
நீ எப்படி உன் செக்ஸுவல் தேவையை கையாளுகிறாய் என்று கேட்டான். அவள், அது எனக்கு கடினமாகத்தான் இருக்கிறது என்றாள். என்னால் எந்த ஒரு உணர்ச்சி பிணைப்பும் இல்லாத ஒருவருடன் செக்ஸ் வைத்துக் கொள்வதை நினைத்து பார்க்க முடியவில்லை. அதே நேரத்தில் ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பிற்குள் நுழைவதற்கும் நான் இன்னும் தயாராகவில்லை என்றாள். அது மிகவும் கடினம் என்றான் அவன். எமோஷனல் பாண்டிங் என்றால் எந்த அளவு எதிர்பார்க்கிறாய் என்று அவன் கேட்டான். அவள், அப்படி ஒரு கேள்வியை நான் எனக்குள் கேட்டு கொண்டதில்லையே என்றாள். அவன், நீ கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றான். உணர்ச்சி பிணைப்பிற்கு அளவுகோலா என்று அவள் சிந்தனையில் மூழ்கி போன வேளையில் அவர்கள் இரவு உணவருந்த வந்த உணவகம் வந்துவிட்டது. அவர்கள் காரில் இருந்து இறங்கி பேசிக்கொண்டே நடந்தனர். ஆனால் அவள் மனது அந்த கேள்விகளே இன்னும் உட்கார்ந்து கொண்டிருந்தது. ஆணின் சிந்தனை இப்படிதான் எப்பொழுதுமே யதார்த்தங்களை தழுவிக்கொண்டே இருக்குமோ என்று நினைத்தாள். அவளுக்கு எப்பொழுதுமே ஆணின் உலகத்திற்குள் நுழைந்து சிறிது காலம் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை உண்டு. அன்றோ அவளுக்கு அக்கணமே நுழைய வேண்டும் என தோன்ற அவர்கள் உணவகத்திற்குள் நுழைந்தார்கள். அவனைப் போலவே அந்த உணவகமும் கர்வமாக காட்சியளித்தாலும் பசிகரமாக இருந்தது. அவர்கள் பர்மியா நூடில்ஸ் ஒன்றையும் பாரசீக உணவு சிலவற்றையும் ஆர்டர் செய்தனர். உணவு விருப்பத்தில் இருவரும் ஒத்திருப்பதை அவள் உணர்ந்தாள். அவர்களின் உரையாடல் அறிவியல் நோக்கி பயணித்தது. அது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. சுவையான உணவும் சுவாரஸ்யமான உரையாடல்களும் வயிற்று பசியையும் அறிவு பசியையும் மாறி மாறி தீர்த்து கொண்டிருந்தது. இடையிடையில் அவள் தன்னளவுக்கு படித்திருக்கவில்லை என்பதை அவன் சற்று கடுமையாகவே சுட்டி காட்டி கொண்டிருந்தான். அந்த உண்மையை ஒத்துக்கொள்வதில் அவளுக்கு அவமானமோ தாழ்வு மனப்பான்மையோ இல்லை. அதே நேரத்தில் அவன் இருமாப்புடையவன் என்று நினைப்பதே அவளால் தவிர்க்கவும் முடியவில்லை. அறிவும் தன்னடக்கமும் சேர்ந்து பிரகாசிக்கும் மனிதர்களை பார்ப்பது என்பது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஒளிரும் ஒரு சில அதிகாலை அந்திமாலை விண்ணை பார்ப்பது போல மிகவும் அரிதான ஆனால் சுகமான அனுபவம் என்று அவளுக்கு தெரியும். அவர்கள் உரையாடல் நீண்டு கொண்டிருந்தது, அந்த பர்மிய நூடில்ஸ் போலவே. பின் ஏதோ ஒரு கட்டத்தில் அவன் குவாண்டம் இயற்பியல் மற்றும் குண்டலினி பற்றிய பேசத் துவங்கினான். அதில் அவளுக்கு மிக மிக அடிப்படை புரிதலும் அறிவும் இருந்ததை தவிர அவன் அளவுக்கு அதை அவள் கரைத்து குடித்திருக்கவில்லை. அவன் அவற்றை பற்றி தான் வாசித்த சில புத்தகங்களின் பெயரை சொன்னான். அவள் அவற்றை மனதில் குறிப்பெடுத்து கொண்டாள். இறுதியாக அவர்கள் கிரேக்க டெசர்ட் ஒன்றில் தங்கள் நாவினை பன்னீர் மற்றும் தேனால் குளிப்பாட்டி விட்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள். அப்பொழுது சாலைகள் சற்றே நிர்வாணமாய் நிலவு ஒளியில் குளித்து கொண்டிருந்தது. அவள் அவனை பாடச் சொன்னாள். அவன் பாடத் துவங்கியதும் அவனின் அகந்தை முகமும் ஆணவ பேச்சும் புதைந்து போய் அவர்கள் கடைசியாக ருசித்த தேனை விடவும் இனிமையான குரல் ஒன்று அவளை நனைக்க ஆரம்பித்தது. அவள் மீண்டும் அவன் கூறிய அளவுகளை நினைத்து கொண்டாள். அவன் பாட்டை நிறுத்தாமல் அவளை நனைத்து கொண்டே இருந்தான். சற்றென்று கார் நின்றது. அவள் வீடு வந்து விட்டதை உணர்ந்தாள். அவன் பாட்டை நிறுத்திவிட்டு அவளிடம் முத்தம் ஒன்று கேட்டான். அவளால் மறுக்க முடியவில்லை. அவள் மீண்டும் நனைந்தாள். அந்த முத்தத்தின் நீளம் சராசரி நேரத்தை விட சற்றே அதிகமாகவே இருந்தது. ஆனால் அது எவ்வளவு நேரம் என்று அவள் அளந்து வைக்கவில்லை. ஒருவேளை அவன் அளந்து வைத்திருப்பானோ என்று காரிலிருந்து இறங்கையில் அவள் நினைத்து கொண்டாள். அது சரி, சராசரி முத்தத்தின் நீளம் என்ன? அவள் கூகுள் வேட்டைக்கு தயாராகி வீட்டினுள் நுழைந்தாள்.